வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்க ஒரு பெரிய ஷேக்க பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீமோட முக்கியமான பிளேயர் ஒருத்தர் திடீர்னு வெளியே போயிட்டா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. சரி, வாங்க இதுக்குள்ள போலாம். இந்த முழு விஷயத்தோட மையமே ஒரு பெரிய அரசியல் கூட்டணி உடைஞ்சது தான். சொல்லப்போனா இது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலோட மொத்த டைனாமிக்ஸையும் பாத்தி போட போகுது. அப்போ நிஜத்துல என்னதான் ஆச்சு? செப்டம்பர் 3ஆம் தேதி ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வெளியாச்சு. டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், அதாவது ஏஎம்எம்கே, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமா வெளியே போயிட்டாங்க. இது ஏதோ சின்ன சண்டை இல்லைங்க, இது ஒரு ஃபார்மலான ஸ்பிளிட். சரி, இந்த பிளவுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வர முதல் கேள்வி இதுதான். ஏன் இப்போ? எதுக்காக இந்த முடிவெடுத்தாங்க? இதுக்கு முக்கிய காரணம், தினகரன் ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார். ஆனா அது கண்டுக்கப்படலன்னு அவர் ஃபீல் பண்ணதுதான். இப்ப நீங்க பாக்குற இந்த கோட்டு தான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவரோட முக்கிய வருத்தமே இதுதான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட உண்மையான தொண்டர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு நான் முயற்சி செஞ்சேன். ஆனா அந்த முயற்சி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தினகரன் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த தோல்விக்கு யார் காரணனோ அவரு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேலையும், இன்னொரு பக்கம் தேசிய அளவுல அமித்ஷா மேலையும் அவர் நேரடியா குற்றம் சாட்டுறாரு. இந்த பிளவு எவ்வளவு சீரியஸானதுன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். அதாவது கடந்த ஒரு வருஷத்துல ஏஎம்கேவோட ஸ்டாண்டு எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளோ தெளிவா காட்டுதுன்னு. 2024 லோக்சபா தேர்தல்ல பிரதமர் மோடி 3வது தடவை ஜெயிக்கணும்னு சொல்லி என்டிஏக்கு எந்த கண்டிஷனும் இல்லாம சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இது தமிழ்நாட்டோட எதிர்காலம்னு சொல்லி நாங்க தனி வழியில போறோம்னு அறிவிச்சிட்டாங்க. இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல. இந்த டைம்லைனை பாருங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து ஏஎம்கே வெளியே வருது. இந்த வருஷத்துல இது 2வது பெரிய அடி. இதுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் பன்னீர்செல்வமும் கூட்டணியை விட்டு வெளியேறினார். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த எல்லா மாற்றங்களாலையும் உண்மையில என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி மாறப்போகுது? உடனடியா நம்ம பார்க்க முடியற விளைவு என்னன்னா, தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ரொம்பவே பலவீனமாகிடுச்சு. ஒரு பக்கம் பாஜக மிச்ச இருக்கிறவங்களையாவது ஒன்னா வச்சுக்க போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவாலையும் அவங்க கூட சேர வாய்ப்பு இருந்த தேமுதிக மாதிரி கட்சிகளை இழுக்க முடியாம திணறாங்க. மொத்தத்துல இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. என்டிஏ கூட்டணி உடைஞ்சிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு கூட்டணி சேர்க்கறதுல பெரிய சவால். ஏஎம்எம்கே தனியா நின்னு அவங்களோட அடுத்த மூவுக்காக வெயிட் பண்றாங்க. இதனால தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகளோட வியூகமே இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பழைய கூட்டணிகள் எல்லாம் உடையுது, ஒரு புது அரசியல் ஆட்டத்துக்கான களம் தயாராகிட்டு இருக்கு. இது கடைசியா நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்வியை தான் எழுப்புது. இப்படி கூட்டணிகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது 2026ல யார் ஜெயிக்க போறாங்க? இந்த ரேஸ் இப்போ உண்மையிலே ஓப்பனா இருக்கு. இந்த முழு விஷயத்தையும் எங்களோட சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி.